கேப்டன் மறைவிற்கு பிறகு தனித்து நிற்கலாமே ஒருவேளை நாங்கள் இதாங்க எங்களோட ஸ்ட்ராட்டஜி, நாங்கள் இத்தனை சீட்டு தனியாக நிற்க போகிறோம் அப்படின்னு தனித்து நிற்கலாமே, ஏன் யாராவது கூட்டணி வருவாங்களோ கேட்க முடியாது அவசியம் இல்லை. எல்லாருக்கும் இப்போ இன்னைக்கு தேமுதிக வந்து இன்னைக்கு தனித்து 40 தொகுதியில் நிற்கிறாங்க அப்படின்னா 40 தொகுதிகளில் இன்னைக்கு வெற்றி வாய்ப்பை நோக்கி தான் தேமுதிக நகரும். வந்து இன்னைக்கு வந்து சொல்லுவாங்க டெபாசிட்டே வாங்காதுங்க அப்படி வாங்க, அதெல்லாம் நம்ம சொல்லவே முடியாது. 100க்கு 100% நம்ம அடித்து சொல்லலாம். இன்னைக்கு வரக்கூடிய கூட்டத்தை மட்டும் சொல்லாதீங்க. மக்கள் வந்து இன்னைக்கு ஒரு அனுதாபத்தில் இருக்கிறாங்க. இன்னைக்கு கேப்டன் விஜயகாந்த் வந்து இறந்துட்டாரு. இன்னைக்கு தேமுதிகவை யாரு கூட வச்சிருக்கிறாங்களோ அவங்க தான் இன்னைக்கு வந்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு நாடாளுமன்றத்தில். ஏன்னா ஒருவேளை இதை மனதில் கொண்டுதான் பிரதமர் மோடி அவர்கள் பாரத ரத்னா விருது அறிவிச்சாரா கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு? மோடியை தமிழ்நாட்டில் கூட்டி கொண்டு வந்து வச்சு இன்னைக்கு பிரதமர் கொண்டு வந்து கடைக்கோடியில் இருக்கக்கூடிய அளவுக்கு அறிமுகப்படுத்தி பாஜகவை கொண்டு போய் சேர்த்தது யாரு? தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தான். அன்றைய தலைவர் அவர் தான். அதை யாராலையும் மறுக்க முடியாது. கடந்த ஒரு வார காலமாகவே பார்த்தீங்கன்னா தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் எனக்கு 14+1 வேணும் கேட்டிருக்காங்க. கூடவே எவ்வளோ அமௌண்ட் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சில மூத்த பத்திரிகைலாம் கேட்குறாங்களே, இது எப்படி பார்க்குறீங்க? அவங்க அனைவரும் அங்கேயே டென்ட் அடிச்சு இருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. மூத்த பத்திரிகையாளர் நாங்கள் மூத்த ஊடகம்னு சொல்லிட்டு பொய்யா பேசிட்டு இவனுக்கு ஒரு சீட் எடுத்து போடுங்க பொய்யா பேசுகிற மாதிரி. இப்போ சாதாரண ஒரு கவுன்சிலர் சீட்டுக்கே இன்னைக்கு கிட்டத்தட்ட 20 லட்சம் 30 லட்சம் செலவு பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது ஒரு எம்பி தொகுதியில் செலவு பண்ணுறது காசு நிறையா தானே வரும். இப்போ வந்து வாங்கிக்கலாமே, தரவங்கள்ட்ட வாங்கிக்கலாமே, இது ஏன் வேண்டாங்கிறீங்க? நான் கேட்குறேன், தேமுதிகவுக்கு அந்த 4 சீட்டை கொடுத்து அந்த 400 கோடியும் கையில் கொடுத்து இந்த ஓட்டெல்லாம் வாங்கித்தாங்கன்னு சொல்லி அந்த பெரிய கட்சி கொடுக்கறதுக்கு பதிலாக அந்த தொகுதியில் அந்த 100 கோடி அவங்களே காசு கொடுத்து செலவு பண்ணி அந்த 4 தொகுதியும் அவங்களே ஜெயிச்சுட்டு போயிடலாமே. இதில் என்ன இருக்குது? 14 சீட் நிற்கிற அளவுக்கு ஆள் இருக்கா? என்ன இப்படி சொல்லிட்டீங்க? ஒரு எதிர்கட்சியாக இருந்த ஒரு கட்சி இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து கேப்டன் அவர்கள் உயிரோடு இருந்தாங்க. கேப்டன் அவர்களுடைய பக்கபலம் நிறைய பேர் இருந்தாங்க. இன்னைக்கு கேப்டன் இறப்பிற்கு பிறகு இந்த 14 சீட்டு கேட்கறது நியாயமானு கேட்குறேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஆட்கள் இருக்காங்களா? நான் இப்போ என்ன நினைக்கிறேன்னா, ஜி.கே. வாசன் அவர்களுக்கு கொடுத்த அந்த ராஜ்யசபா சீட்டை வந்து தேமுதிகவில் அன்னைக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் கண்டிப்பாக கோரிக்கை அங்கே எழுந்திருக்குன்னு சொல்கிறேன். எந்த கட்சி கொடுத்தாலும் போயிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாம் தானே செய்யுது. தமிழ்நாட்டில் நீங்கள் சொல்கிற மாதிரி பாஜக வந்து மதவாத சக்தின்னு சொல்கிறீங்கல்ல, தமிழ்நாட்டில் மதவாத சக்தியோட கூட்டணி போகாத மதவாதம் அல்லாத கட்சி இங்கே ஏதாவது இருக்கா தமிழ்நாட்டில்? தேமுதிக இது வரைக்கும் யார்ட்டையும் காசே வாங்கல சொல்ல வரீங்களா? அப்படி இன்னைக்கு நான் சொல்கிறேன், இப்போ நான் பார்த்த வரையும் சொல்கிறேன், எல்லாருடைய நிறைய பேருடைய பார்வையும் அதுதான். வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க, நான் வெளிப்படையாக சொல்கிறேன். பழையசோறு.com பழைய சோறு, கம்மங்கூழ், கேழ்வரகு கூழ் மற்றும் டயபெட்டிஸ் உணவுகள் உங்கள் இல்லம் தேடி. For franchisee call 8124845555. தேர்ட் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் இளம் ஊடகவியலாளர் திரு நவசக்தி அவர்கள். வணக்கம் நவசக்தி. வணக்கம் தோழர். அது என்ன இளம் ஊடகவியலாளர்? இல்லை, எல்லாரும் மூத்த பத்திரிகையாளர் மூத்த ஊடகவியலாளர் சொல்லுவாங்க. சரி, நம்ம இளம் ஊடகவியலாளர் இருப்போமே, அதனால தான். இல்லை கோச்சிப்பாங்கன்றீங்களா? கண்டிப்பாக இருக்கலாம். இல்லை, அதுலேயும் குறிப்பாக பகிரங்கமாக உண்மையை சொல்கிறவங்களாம் 2 பேர் கோச்சிப்பாங்க, 2-3 பேர் கோச்சிப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, பரவாயில்ல விடுங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தல் இன்னைக்கு பரபரப்பாக போயிட்டு இருக்கு. யார் யாரோட கூட்டணி, அவங்க எத்தனை சீட்டு கொடுப்பாங்க, அவங்க எத்தனை சீட்டு கொடுப்பாங்கன்னு போயிட்டு இருக்கு. இந்த கூட்டணியை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? குறிப்பாக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இறப்பிற்கு பிறகு இது வந்து முதல் நாடாளுமன்ற தேர்தல். இதில் வந்து தேமுதிகவுக்கு முக்கியத்துவம் தரப்படுது. ஏன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இறப்பிற்கு யாரும் எதிர்பாராத ஒரு கூட்டம் கூடியிருக்கு. இன்னைக்கு அவருடைய அலுவலகமாக இருக்கிற இன்னைக்கு கோயில் மலை கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த கூட்டணி எப்படி பார்க்குறீங்க? 14+1 கேட்குறாங்க தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். இந்த கூட்டணி எப்படி பார்க்குறீங்க? அதாவது முதல்ல ஒரு விஷயம் வந்து நம்ம பார்க்கணும். தேர்தல் வந்துட்டால் முதல்ல கட்சிகளுக்கு வந்து இன்றைக்கி கட்சி பணி இருக்கோ இல்லையோ மக்களுக்கெல்லாம் கொண்டாட்டம் ஆயிடுது. அந்த மனநிலைக்கு நீங்கள் வந்துட்டாங்க. எலெக்ஷன் மக்களுக்கா கட்சிக்காரங்களுக்கா? இல்லை, மக்களுக்கு கொண்டாட்டம் வருது. மக்கள் மத்தியில் எப்படின்னு இன்றைக்கி எலெக்ஷன் வந்துருச்சு. இவங்க காசு கொடுப்பாங்க, அவங்க காசு கொடுப்பாங்க, இங்கே வாங்கலாம் அங்கே வாங்கலாம், இங்கிட்ட ஒரு குத்து குத்தலாம் அங்கிட்ட ஒரு குத்து குத்தலாம் அப்படின்ற மனநிலைக்கான மக்களை கொஞ்சம் கொஞ்சமாக பழகிட்டாங்களா? தேர்தல்னாலே மக்களுக்கு வந்து இன்றைக்கி இது வந்து ஒரு ஜனநாயக முறை, மக்களுக்காக மக்களே தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆட்சி, மக்களாட்சின்றதையே வந்து இன்றைக்கி வந்து மக்கள் மறந்துட்டாங்க, மறக்கடிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும் மக்களை. மக்கள் வந்து இன்றைக்கி எலெக்ஷன் வந்துட்டாலே இன்றைக்கி ஓகே, இன்றைக்கி இவங்க கூட ஒரு மாதம் பிரச்சாரத்துக்கு போகலாம், ஒரு மாதத்துக்கு பொழப்பு ஓடிடும். இவங்க கூட ஒரு மாதத்துக்கு எலெக்ஷன் போனோம்னா ஒரு பொழப்பு ஓடும். இதுக்கு ஒரு டீம் ரெடி ஆகிருக்குங்க. இப்போ அடுத்ததான் நீங்கள் வந்து இப்போ கேட்டிங்க தேமுதிகவில் வந்து இன்றைக்கி முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இன்றைக்கி அப்படின்னு. கண்டிப்பாக இன்றைக்கி முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஏன்னா இன்றைக்கி கேப்டன் அவருடைய மறைவுக்கு பிறகு வந்து இன்றைக்கி வந்து எல்லோரும் கட்சி வந்து உயிர் தெழுமா அப்படி இப்படின்னு நிறையா விமர்சனங்கள்லாம் நம்ம பார்த்தோம் சோசியல் மீடியாக்களில் 1-10 அப்படின்னு பேசினாங்க.
ஆனால் அதையெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரியான கூட்டத்தை நம்ம வரலாறு காணாத ஒரு கூட்டம், இதுவரையும் தலைவர்களுக்கு இல்லாத ஒப்பிட்டு பார்க்கும்போது மூத்த பத்திரிகையாளர்கள் தான் சொன்னாங்க. இது நான் சொன்னால் கூட நீங்கள் வந்து கோச்சிப்பீங்க. மூத்தவங்களே சொன்னாங்க, எல்லா பேருமே பொதுப்பணியாளர்களே சொன்னாங்க, வரலாறு காணாத கூட்டம், இப்படி ஒரு கூட்டத்தை எதிர்பார்க்கவே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் கூட்டம் வந்துக்கிட்டு இருக்கு. அதுதான் இங்கே முக்கியமே. இன்னைக்கு வரைக்கும் கூட்டம் வந்துக்கிட்டு இருக்கு. ரெண்டாவது, இந்த 14+1ன்ற சர்ச்சைக்கு வந்து இன்றைக்கி வந்து பொதுச் செயலாளர்கள் வந்து இன்றைக்கி வந்து முற்றுப்புள்ளி வச்சிருக்கிறாங்க. ஏன்னா கடந்த வாரத்தில் வந்து மாவட்ட செயலாளர்கள் கூட்டம், ஆலோசனை கூட்டம் நடந்துச்சு. அந்த ஆலோசனை கூட்டத்தில் வந்து ப்ரெஸ் மீட் வந்து அவங்க சொன்னது வந்து தவறாக போயிருச்சு. நான் சொன்னது ஒன்று, அதை வந்து தவறாக எடுத்து கொண்டு போய் சேர்த்துட்டாங்க அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. என்ன தவறாக போயிருக்கு புரியல. இல்லை, அதாவது ஆலோசனை கூட்டத்தில் வந்து ஒரு பொதுச் செயலாளராக அவங்க மேடம் வந்து சொன்னது எப்படின்னு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது அவங்களுடைய மாவட்ட செயலாளருடைய கோரிக்கையை சொல்கிறாங்க. கடந்த காலங்களில் வந்துட்டு 14 சீட்டு நம்ம கொடுத்தாங்க, கடந்த நம்ம எலெக்ஷனில் நம்ம போட்டி போட்டோம், அதே மாதிரி சீட்டு யாரு கொடுக்குறாங்களோ அவங்க கூட நம்ம போட்டி போடலாம் அப்படின்னு அவங்க சொன்னதாக இவங்க சொன்னாங்க. நம்ம அதில் தெளிவாக சொன்னாங்க. இல்லை சார், அவங்க தான் சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து மாற்றி பேசுகிறாங்களே. இல்லை, இது வந்து என்னுடைய முடிவு கிடையாது, இது வந்து மாவட்ட செயலாளர் கூடியெடுத்த முடிவு அப்படின்னு தானே மறுத்து பேசுகிறாங்க. இல்லை, அந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை விளக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். இப்போ நம்ம வந்து இப்போ மக்களுக்கும் விளக்க வேண்டிய இடத்துல இருக்கோம்ல. இப்போ வந்து இப்போ நான் இப்போ நம்ம அந்த பத்திரிகையாளர் சந்திக்கு நம்ம போகிறோம், நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம அந்த வீடியோ ஒத்து பார்க்கல. இப்போ மக்கள் மத்தியில் வந்து ஒரு தவறான தகவல்களை பரப்புகிறாங்க. இப்போவே தேர்தல் சர்ச்சைகள் வந்து இப்போலேருந்தே ஆரம்பிச்சிருச்சு. தொகுதி பங்கீடு, சீட்டு, இதுலேருந்தே ஆரம்பிச்சிட்டு. அந்த வீடியோவை நீங்கள் நல்லா ப்ளே பண்ணி கேட்டு பாருங்கள். மாவட்ட செயலாளர் கூட்டத்தை, ஆலோசனை கூட்டத்தை அன்னைக்கு கட்சியோட பொதுச் செயலாளர் வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பேசினா அந்த ஆடியோவை கேளுங்க. அதில் தெளிவாக சொல்கிறாங்க. அதாவது எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் சொல்லியிருக்கிறார்கள், இந்த மாதிரி 14+ சீட்டு 1 ராஜ்யசபா யார் தர்றாங்களோ அவங்க கூட நம்ம போகலாம் அப்படின்னு சொன்னதாக தான் அவங்க சொல்கிறாங்க. இது செய்திகளில் வந்து எப்படி வந்துடுதுன்னா, கட்சியோட நிலைப்பாடு இதுதான், தேமுதிகவோட நிலைப்பாடு இதுதான், கட்சியோட பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அறிவிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி மக்கள் மத்தியில் கொண்டு போயிட்டாங்க. அது அப்படியே சோசியல் மீடியாவில் அதை எடுத்து ஒரு பேசும் பொருள் ஆகிட்டாங்க. ஆனால் அப்படி ஒரு சம்பவமே நடக்கலை, அவங்கள அதை சொல்லலை. அதுக்கு தான் வந்து இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டில் வந்து இன்றைக்கி தேமுதிகவுடைய கொடி நாளில் ப்ரெஸ் மீட்டில் அவங்க வந்து வெளிப்படையாக ஏன்னா அந்த சர்ச்சைகள் போயிட்டு இருக்கு இல்லையா, அதை வந்து வெளிப்படையாக சொல்லிட்டாங்க, விளக்கமும் சொல்லிட்டாங்க. ஆலோசனை கூட்டத்தில் சொன்னது இந்த பதில் தான் நான் சொன்னேன். இன்றைக்கி வந்து அதுக்கு நான் விலைக்கு மறுபடியும் சொல்கிறேன், ஏன் தவறான தகவல்களை பரப்புறீங்க, அப்படி கேட்கவே இல்லை நாங்கள் அப்படின்றது அவங்களுடைய கட்சி நிலைப்பாட்டை அவங்க சொல்லிட்டாங்க. இல்லை இருக்கலாம், கேட்கல. அப்படி அன்னைக்கு வந்து தவறாக கூட சொல்லியிருக்கலாம், இல்லை சொன்னது வந்து இன்னைக்கு மாற்றி கூட மறுப்பு தெரிவிச்சிருக்கலாம். ஆனால் ஏன் இதில் பின்வாங்கக்கூடிய காரணம் என்ன? ஒருவேளை இப்ப 14 சீட்டு கேட்கறதுனால யாரும் கூட்டணிக்கு வர மாட்டேங்கிறாங்களா தேமுதிக கூட? இல்லை, அதாவது இதை நம்ம வந்து பின்வாங்கிறத நம்ம பார்க்கக்கூடாது. இதில் பின்வாங்கிறதுக்கே ஒன்றும் இல்லையே. முதல்ல நம்ம ஒரு பதிலை சொல்லியிருக்கணும். இப்போ சொல்லியிருந்தா தெரியும். இப்போ முன்னாடி மாதிரி கிடையாது காலங்கள். இன்றைக்கி டிஜிட்டல் உலகமாகி போச்சு. இன்றைக்கி நீங்கள் காலையில் பேசுனதை இன்றைக்கி சாயங்காலம் நீங்கள் மாற்றி பேச முடியாது. மாற்றி பேசுன்ற அவசியம் இல்லை. இப்போ கூட இருக்குது, நம்ம மொபைலுக்கு நான் உங்களுக்கு போட்டு காட்ட நினைக்கிறேன். இப்போ நானும் பார்த்தேன், நீங்கள் அதை ஒரு தடவை நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும். அந்த ஏற்கனவே கொடுத்த மாவட்ட செயலாளர் அதை நான் மறுக்கலை. சரி, ஒருவேளை மாவட்ட செயலாளர் அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. இங்கே எப்படின்னா, யாராவது ஒரு செய்தியாளர் நம்ம வந்து ஒரு செய்தியை வந்து நம்ம கொடுக்குறோம், ஒரு பிரேக்கிங் கொடுக்குறோம் அப்படின்னா, ஒருத்தர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை முழுக்க அவர் தவறு, அவசரம் அப்படின்னு நம்ம அவரையும் நம்ம சொல்ல முடியாது. அதை உள்வாங்கிக்கிட்டு இவர் கொடுக்காம ஒருத்தர் செஞ்சுட்டாருன்னா அவரை பார்த்து இன்னொருத்தர் பிரேக்கிங் கொடுக்குறாரு. இப்படியே இன்னைக்கு நம்ம ஸ்ட்ரீம் மீடியாவில் பிரேக்கிங் போயிருதுன்னா அதை அப்படியே எடுத்து சோசியல் மீடியாவில் எடுத்து இன்னைக்கு அதை ஒரு பேசும்போது இன்னைக்கு அரசியல் விமர்சனம் உட்காந்து பேச ஆரம்பிச்சிடறாங்க. அப்படி ஒரு சம்பவமே நடக்கலையே. நடந்திருந்தா தான் இப்போ அவங்களுடைய புலம்பலாக தான் இருக்குது. அப்படி ஒரு சம்பவமே நடக்கலை, நம்ம அப்படி பேசவும் இல்லை, இருந்தாலும் ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்றதான ஒரு இதாக இருக்குது. பெரிய கட்சி தானே, ஒரு எதிர்கட்சி 14 சீட் நிற்கிற அளவுக்கு ஆள் இருக்கா? என்ன இப்படி சொல்லிட்டீங்க? ஒரு எதிர்கட்சியா இருந்த ஒரு கட்சி இன்னைக்கு வந்து கேப்டன் அவர்கள் உயிரோட இருந்தாங்க. கேப்டன் அவருடைய பக்கபலம் நிறைய பேர் இருந்தாங்க. இன்னைக்கு கேப்டன் இறப்பிற்கு பிறகு இந்த 14 சீட்டு கேட்கறது நியாயமானு கேட்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஆட்கள் இருக்காங்களா? இல்ல, நம்ம ஒரு விஷயத்த நம்ம பாக்குறீங்க வந்து கேப்டன் இருக்கும்போது வந்து கட்சி வந்து பலமா இருந்தது, கேப்டன் இல்லாதப்ப கட்சி பலம் அடைஞ்சிருச்சு அப்படின்னு நீங்க பார்க்கக்கூடிய அளவுக்கு இங்க எந்தவித பரிசோதனையும் நடந்துடல. குறிப்பா நீங்க உன்னிப்பா நீங்க சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இறந்ததுக்கு பிறகுதான் இன்னும் தேமுதிக வலுப்பெற்று இருக்கிறதா நான் பாக்குறேன். அவருடைய மறைவு இன்னைக்கு மக்களுக்கு வந்து ஒரு பாடத்தை உருவாக்கி இருக்கு. இப்ப யாருமே எதிர்பார்க்க ஒண்ணுதான் இல்ல. அவர் உயிரோட இருக்கும்போது அவருடைய சித்தாந்தம் வந்து மக்களுக்கு தெரியாம இருந்துச்சு. ஆனா அவர் இறந்த பிறகு இவ்வளவுதான் பண்ணியிருக்காரா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இப்பதான் புரியப்படுது. நம்ம தமிழ்நாடு மக்களுக்கு பொறுத்தளவில் எப்பயுமே நீங்க நம்ம ஒரு விஷயத்த நம்ம உணர்ந்து நம்ம ஒரு இன்னைக்கு ஊடகத்து வாயில ஒரு விஷயத்த நம்ம சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். மக்கள் வந்து என்ன சொல்லுவாங்களா, இருக்கும்போது அருமை தெரியாது, இல்லாத போது தான் பேசுவாங்க. இது நம்ம குடும்பத்திலையுமே நடக்கும். ஒரு வீட்டில் ஒரு பெரிய மனுஷன் இருந்தால் அவங்க அருமை தெரியாது. இப்போ நம்ம சொன்னோம்னா கூட நம்ம வந்துட்டு அவர் கட்சிக்காரங்க பேசுகிறாங்க, இவங்க பேசுகிறாங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஒரு பொதுவான ஒரு ஆளாக வந்து நம்ம பார்க்குறோம், நம்ம கண்ணுக்கு முன்னாடியே பேசுகிறாங்க. விஜயகாந்த் அவர்கள் மட்டும் இப்போ இருந்திருந்தா அவருடைய கொள்கையில் பார்த்தீங்களா அவர் எப்படி செஞ்சிருக்காரு. இங்கே பாருங்க, சோசியல் மீடியா அவர் 1970, 80களில், 2000களில், 2005 இவ்வளவுலாம் அவர் செஞ்சிருக்கிறாரா, தையல் மிஷின் கொடுத்துருக்கிறாரா, அதை செஞ்சிருக்கிறாரா, கம்ப்யூட்டர் கொடுத்துருக்கிறாரா, இவ்வளவுலாம் செஞ்சிருக்கிறாரா அப்படின்னு போடும்போது
நம்மளே இப்போதான் சில விஷயங்களை பார்க்குறோம். நம்மளுமே ஓ இதெல்லாம் செஞ்சிருக்கிறாரா அப்படின்றது நமக்கே புதுமையாக தான் இருக்குது. அப்போ இப்படிலாம் செஞ்ச ஒரு தலைவரை வந்து இந்த மக்கள் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் நம்ம சொல்லணும். தவற விட்டாங்க தானே. அது என்ன செய்யணும், ஒரு தடவை கொண்டு வந்திருக்கலாம், மாற்றா கொண்டு வந்து ஒரு மாற்று அரசியலுக்காக வந்தவர் மாற்றா கொண்டு வந்திருக்கலாம்ன்றதான் இப்போ என்னை போன்றவர், இப்போ என்னோட கருத்து அதுதான். அதாவது இந்த 14+1 யார் தர்றாங்களோ அவங்களோட தான் நான் கூட்டணி வைப்பேன் அப்படின்னு ஒரு வாதத்தை வச்சாங்க திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். யாரோடனாலும் கூட்டணி வைப்பேன் அப்படிங்கிறதுக்கு என்ன அப்போ சீட்டு தான் முக்கியமா திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு அப்படிங்கிற கேள்வியில தானே செய்யுது. இல்லை, அதாவது நம்ம திரும்ப அதே தான். இப்போ அவங்க சொல்லலைன்றதை நம்ம மறுப்பு சொல்லிட்டோம். இருந்தாலும் நீங்கள் சொல்கிறதுக்குள்ளேயே நம்ம வருவோம். இப்போ நம்ம அதை பேசுவோம். ஒருவேளை 14 சீட்டு கொடுக்குற கட்சிகளோட போவோம் அப்படின்னு அவங்க ஒரு நிலைப்பாட்டில் இருந்தாங்கன்னா என்ன செய்வாங்க? அது ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாகும் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல. எந்த கட்சி கொடுத்தாலும் போயிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியில தானே செய்யுது. இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு கொள்கை கோட்பாடு இருக்கு, தமிழ்நாட்டு சில எதிர்ப்புகள் இருக்கு. என்ன பாஜக கூட போயிருவாங்களா அப்படின்னு கேக்குறீங்களா? இல்ல அவங்க அப்படித்தானே சொல்ல வர்றாங்க. அதாவது 14+1 எந்த கட்சி எங்களை கூட்டணி கூப்பிடுதோ அவங்களும் நான் போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு எதிர்ப்பு இருக்கு. குறிப்பா வந்து மதவாத சக்திகளுக்கு எதிரானது தமிழகம், குறிப்பா தென்னிந்தியான்னு சொல்லலாம். அப்படிங்கும்போது அப்ப பிஜேபி வந்து 14+1 கூட தான் போயிருவாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாம் தானே செய்யுது பத்திரிகையாளர் மத்தியில. சரி, ரைட்டு, ஓகே, நம்ம இப்படி எடுத்துக்கிறோம். தமிழ்நாட்டில் நீங்கள் சொல்கிற மாதிரி பாஜக வந்து மதவாத சக்தின்னு சொல்கிறீங்கல்ல, தமிழ்நாட்டில் மதவாத சக்தியோட கூட்டணி போகாத மதவாதம் அல்லாத கட்சி இங்கே ஏதாவது இருக்கா தமிழ்நாட்டில்? திமுகவை எடுத்துக்கோங்க, அதிமுக எடுத்துக்கோங்க, ஏதாவது ஒரு கட்சி எடுத்துக்கோங்க. இவங்க 2 பேருமே பாஜக கூட கூட்டணியில் இல்லாமல் இருந்தவங்களா? எல்லாருமே பாஜக கூட பயணிச்சவங்க தானே. இவங்களுக்கு தேவைன்னா தோழமை கட்சிகள், கூட்டணி கட்சிகள், தேசிய கூட்டணி சொல்லி அமைச்சுப்பாங்க, சரிங்களா? தேவை இல்லைன்னா மதவாத கட்சின்னு சொல்லி ஓட்டு அரசியல் செய்வாங்க. நீ அவங்களுக்கு ஓட்டு போடாத, பாஜக உள்ள வந்துடும், இவங்களுக்கு ஓட்டு இவங்க போய் வாக்கு கேட்கறது. அதே இது இவங்க கூட்டணியிலேருந்து அங்கே போயிட்டாங்கன்னா அது வந்து பாஜக கட்சி ஆரியத்தை ஒழிக்க வேண்டும், அவர்களை வந்து அறவே இது பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி இவங்க வாக்கரசியல் கேட்பாங்க. இதை தவிர மக்களுக்கு வேற என்ன செஞ்சுட்டாங்க, மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்களா? அவனுக்கு ஓட்டு போட்டுறாத, அவன் உள்ள வந்துருவான், எங்களுக்கு ஓட்டு போடு. சரி, ரைட்டு, நீங்க வந்து என்ன செய்ய போறீங்கன்னு தானே இங்க மக்கள் கேட்குறாங்க. நீங்க வந்து என்ன செய்ய போறீங்க, மக்களுக்கு என்ன, தமிழக மக்களுக்கு என்ன செய்ய போறீங்க? ரைட்டு, ஓகே. இன்னைக்கு வந்து தேமுதிக வந்து இன்னைக்கு பாஜக கொடுத்தா போயிடுவாங்களா அப்படின்னா, அதாவது இன்னைக்கு மதவாத சக்தியா காட்டிக்கிறாங்கன்னு சொல்றேன் நான். பாஜக முதல்ல மதவாத சக்தியாவே நம்ம பார்க்க வேணாம். ஏன் மதவாத சக்தியா பாக்குறீங்க? இன்னைக்கு வந்து ஏன் இன்னைக்கு அது சிறுபான்மையினருக்கு எதிரான கட்சி, இஸ்லாமியருக்கு எதிரான கட்சி, ஏன் அதை வந்து ஒரு பிரிச்சு பார்க்கணும்? அப்படியே சொல்லி காலங்காலமா ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வரல அதை சொல்லி வந்து பல்வேறு கட்சிகள் வந்து ஓட்டு வாங்குது, அது அப்புறப்பட்ட விஷயம். இருந்தாலும் அது இந்தியாவை பொறுத்தவரை அதான உண்மை. இல்ல இன்னைக்கு வந்து ஒண்ணு கிடையாது. இப்ப ஒண்ணு இல்ல, கடந்த மாதம் பாத்தீங்கன்னா ராமர் கோயில் திறப்புல இருக்கு. என்ன நடந்தது? அதாவது இந்தியாவில் பல்வேறு மதங்கள், பல்வேறு மொழிகள் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு இந்தியாவை வந்து இன்னைக்கு வந்து இந்து மதம் ராமர் கோயில் சொல்லி தூக்கி பிடிச்சாங்களா இல்லையா? ஸோ அப்படிதான் அந்த கேள்வி வரதானே செய்யுது. இல்லை, பாஜகவுடைய பொதுவான பார்வை மக்கள் மத்தியில் அப்படி தான் இருக்குது. அதை மாற்ற முடியாது. நீங்கள் மட்டும் இல்லை, பாஜக மேலே இப்போ வரைக்கும் ஒரு பார்வை எப்படி இருக்குன்னா இருக்குது. பட் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் தமிழக மக்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து முட்டாள்கள் கிடையாது. தமிழக மக்களை வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி மதவாத சக்தியால் பிரிக்க முடியாதுன்றதை நான் நம்புகிறேன், முழுக்க நம்புறேன். தமிழ்நாட்டு மக்களை ஒருபோது வந்து மதவாதத்தால் பிரிக்க முடியாது. அந்த மதத்தை உள்புகுத்தி ஒரு அரசியல் செய்ய முடியாது. ஏன்னா நம்ம தமிழக மக்களுக்குன்னு ஒரு இருக்குது, ஒரு வீரம் இருக்குது, நமக்குன்னு ஒரு கொள்கைகள் இருக்குது. எப்படி கட்சிகளுக்குன்னு ஒரு கொள்கைகள் இருக்கோ அது மாதிரி நமக்கும் சில கொள்கைகள் இருக்குது. நமக்குன்னு சில வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடு மாதிரி நமக்கும் அண்ணன் தம்பி அங்காளி பங்காளிலாம் நம்ம மக்கள் வந்து வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. அதனால் அந்த மாதிரிலாம் பிரிச்சிட முடியாது. இப்போ ரெண்டாவது, நீங்கள் வந்து கொடுத்தா போயிடுவாங்களா, சீட்டு கொடுத்தா போயிடுவாங்க அப்படின்னு நம்ம அதை பார்க்கும்போது ஏன் கொடுக்கக்கூடாது? இப்போ வந்து ஏன் தமிழகத்தில் ஒரு மாற்று அரசியல் வரக்கூடாது? இன்னைக்கு பார்லிமெண்ட் இப்போ ஒன்றும் இல்லை, கடந்த காலங்களில் வந்துட்டு இன்றைக்கி எத்தனை பேர் இன்றைக்கி பார்லிமெண்ட்டில் போய் கொடுத்தாங்க. இப்போ வந்து ராஜ்யசபா ஏன் கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறேன். ஒன்று ஏன் கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. கடந்த காலங்களில் ஜி.கே. வாசன் அவர்களுக்கு வந்து ராஜ்யசபா கொடுக்குறாங்க. அவர் அங்கே போய் எத்தனை முறை வந்து இன்றைக்கி பார்லிமெண்ட்டில் போயிட்டு அங்கே போயிட்டு தமிழ்நாட்டுக்காக, தமிழ் மக்களுக்காக கோரிக்கை வந்து அங்கே சொன்னாங்க அப்படின்றத நான் கேள்விப்படல. வைரலாக அவங்கள எந்த ஒரு விஷயம் வைரல் ஆகலை. ஏன் இப்போ இருக்க எல்முருகன் அவர்களே தமிழகத்துக்கு எதிராக பேசிட்டு இருக்காரு. இப்போ தேமுதிகவுக்கு கொடுக்க வேண்டிய ராஜ்யசபாவை தான் கடந்த காலத்தில் வந்து ஜி.கே. வாசன் அவர்களுக்கு கொடுத்தாங்கன்ற பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கு, இன்னைக்கு வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு. நான் இப்போ என்ன நினைக்கிறேன்னா, ஜி.கே. வாசன் அவர்களுக்கு கொடுத்த அந்த ராஜ்யசபா சீட்டை வந்து தேமுதிகவில் அன்னைக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் கண்டிப்பாக கோரிக்கை அங்கே எழுந்திருக்குன்னு சொல்கிறேன். இப்போ அங்கே பார்லிமெண்ட் பேசுகிறவங்களும் இப்போ அதிகபட்சமாக கேள்வி எழுப்பினவர்களுடைய பட்டியல் எல்லாருக்கும் யார் எத்தனை கேள்வி எழுப்பினான்ற வரிசைகள் இருக்குல்ல, அதை எடுத்து பார்த்தா தெரிஞ்சிடும் யார் அதிகமான கேள்விகள் எழுப்பியிருக்கிறாங்க, யார் குறைவான கேள்விகள் எழுப்பியிருக்கிறாங்க, அந்த பட்டியல் இருக்குல்ல. இப்போ அந்த மாதிரி ஒரு தமிழ்நாட்டு மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கு சொல்லிக்கிற மாதிரி ஒரு இன்னைக்கு ஆக்ரோஷமாக பேசிட்டாங்க, நம்மளுடைய மெம்பர் போய் பேசிட்டாங்க இன்னைக்கு ஒன்று அப்படின்னு ஒரு பேசும்போது கூட ஆகலையே. இப்போ அதே இது இன்னைக்கு தேமுதிகவுக்கு நீங்கள் அந்த ராஜ்யசபாவை கொடுத்துருந்தா இன்னைக்கு கண்டிப்பாக தமிழ்நாடு, ஏன்னா தமிழன் என்று சொல்லட தலைநிமிர்ந்த கொள்கைகளோட போனவர் கண்டிப்பாக பேசியிருப்பார், பேச வச்சிருப்பாருன்னு சொல்கிறேன்.
கடந்த காலங்களில் கேப்டன் அவர்கள் பேச வச்சிருப்பாருன்னு சொல்றேன். இல்ல அது தவற விட்டாங்க. கேப்டன் மறைவிற்கு பிறகு தனித்து நிக்கலாமே ஒருவேளை. ஏன்னா இப்ப நீங்களே பார்த்துருப்பீங்க, யாரும் எதிர்பாராத கூட்டம். கேப்டன் அவர்கள் மறைவுக்கு பிறகா இருக்கட்டும், இன்ன வரைக்கும் கூட்டம் நல்லா போயிட்டு இருக்கு. அப்படி தனித்து நிக்கலாமே. இல்லை, இந்த இடத்துல வந்து எல்லாருக்குமே வந்து தோன்றதுதான். இப்போ வந்துட்டு எல்லாருக்குமே தோணும், இப்போ உங்களுக்கு தோணும், எனக்கு தோணும், ஏன் வந்துட்டு இன்னைக்கு பெரும்பான்மை இவ்வளவு கூட்டங்கள் வந்திருக்கு, இவ்வளவு கேப்டன் மேலே இவ்வளவு விசுவாசம் வந்திருக்காங்களே, ஏன் அவங்க தனித்து நிற்கக்கூடாது அப்படின்றது இப்போ எல்லாருக்குமே எழுதுறதா. இப்போ எனக்குமே வந்தது. இப்போ தனித்து நின்னாலும் இப்போ தேமுதிகவுடைய வாக்கு வங்கி தேமுதிகவுன்னு இருக்கும். மக்கள் மனநிலை எப்போது வேணாலும் மாறலாம். இப்போ இன்னைக்கு தேமுதிக வந்து இன்னைக்கு தனித்து 40 தொகுதியில் நிற்கிறாங்க அப்படின்னா 40 தொகுதிகளில் இன்னைக்கு வெற்றி வாய்ப்பை நோக்கி தான் தேமுதிக நகரும். வந்து இன்னைக்கு வந்து சொல்லுவாங்க டெபாசிட்டே வாங்காதுங்க, அப்படி வாங்க, அதெல்லாம் நம்ம சொல்லவே முடியாது. 100க்கு 100% நம்ம அடிச்சு சொல்லலாம். இன்னைக்கு வரக்கூடிய கூட்டத்தை மட்டும் சொல்லாதீங்க. மக்கள் மிகப்பெரிய ஒரு அனுதாபத்தில் இருக்கிறாங்க. இன்னைக்கு தனித்து நின்னா கூட வாக்குகளை செலுத்துறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. அவங்க கூட்டணியில போய் நின்னாலும் வாக்குகளை செலுத்துறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. இப்ப மக்களை பொறுத்தளவு இன்னைக்கு தேமுதிக ஒரு கட்சி இருந்தது, இன்னைக்கு அவர் இப்படி செய்ய வந்தாரு, நம்ம வந்து தவற விட்டுட்டோம், இனிமேலுக்கு அந்த தவறை செய்யக்கூடாது, இன்னைக்கு அவங்க இன்னைக்கு அவங்களுக்கு எப்படியாவது அவங்களுக்கு வாக்கு செலுத்திடணும், கூட்டணியில போனாலும் வாக்கு செலுத்திடுன்ற மனநிலையில வரக்கூடிய மக்களை நம்ம கண்கூட பாக்குறோம். வரப்போற தேர்தலில் வந்து தேமுதிக ஓட் பேங்க் அதிகரிக்கும் சொல்ல வரீங்களா? நிச்சயமா அதிகரிக்கும். இன்னைக்கு அதாவது இன்னைக்கு வரக்கூடிய நீங்க கூட்டணியை தீர்மானிக்கக்கூடிய நீங்க கட்சிகள், கூட்டணிகளை அமைக்கக்கூடிய கட்சிகள் தான் இனிமேலுக்கு வந்து அவங்களுடைய ஒரு ஆலோசனை குழுவை ஆரம்பிச்சு அந்த குழுக்களை வந்து பேச்சுவார்த்தை நடத்தி அவங்க கூட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தணும். இப்போ நீங்க அவங்க இப்போ இன்னைக்கு திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், பாஜக இருக்கட்டும், இவங்க வந்து அவங்களுக்கான குழு வச்சு இன்னைக்கு அவங்க தான் கூப்பிட்டு வச்சு நடத்தணும். ஆனா எந்த கட்சியா இருக்கட்டும், இன்னைக்கு பாஜக இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், எந்த கட்சியா இருந்தாலும் இன்னைக்கு தேமுதிகவை கூட்டணியில சேர்த்துக்கக்கூடிய கட்டாயம் இருக்குன்னு சொல்றேன். தமிழகத்துல இன்னைக்கு தேமுதிகவை யாரு கூட வச்சிருக்கிறாங்களோ அவங்க தான் இன்னைக்கு வந்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு நாடாளுமன்றத்துல. ஏன்னா இன்னைக்கு இப்ப நீங்க சட்டம் ஒருவேளை இதை மனதில் கொண்டுதான் பிரதமர் மோடி அவர்கள் பாரத ரத்னா விருது அறிவிச்சாரா கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு? இல்ல இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா கடந்த காலம் அவருக்கே தெரியாதுல்ல, இவ்வளவு கூட்டம் கூடும் நான் எதிர்பார்க்கல. கடந்த காலம் அதாவது கேப்டன் அவர்கள் இறந்து 5 நாள் கழித்து என் நண்பனை வந்து நான் இழந்துட்டேன் அப்படிலாம் சொன்னாரு. வித்தியாசமா பேசினாரு மோடி அவர்கள். ஒருவேளை இந்த காரணத்துக்காக தான் இருக்குமா இந்த விருது? இப்போ நம்ம ஒன்று பார்க்கணும் தோழர். இப்போ வந்து கடந்த காலத்தில் 2014 எடுத்துக்கோங்க. முதல்ல வந்துட்டு இன்னைக்கு பாஜக அப்படின்றத வந்து பிரதமர் மோடி தான் அடையாளம். பாஜகனா யாருன்னா மோடியை தான் சொல்லுவாங்க, பிரதமர் மோடி அப்படின்னு. மோடியை தமிழ்நாட்டில் கூட்டி கொண்டு வந்து வச்சு இன்னைக்கு பிரதமர் கொண்டு வந்து கடைக்கோடியில் இருக்கக்கூடிய உலகம் அறிமுகப்படுத்தி பாஜகவை கொண்டு போய் சேர்த்தது யாரு? தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தான், அன்றைய தலைவர் அவர் தான். அதை யாராலையும் மறுக்க முடியாது. பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் வந்துட்டு இன்னைக்கு வந்து ஒரு அடையாளம் கொடுத்து கொண்டு போய் ஒரு முன்னெடுப்பு எடுத்து கொண்டு போய், அடையாளம் சொன்னால் கூட கோவிச்சுப்பாங்க, எங்களோட அடையாளம் அவங்களாம்னு கோவிச்சுப்பாங்க. ஒரு முன்னெடுத்து கொண்டு போய் கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் எல்லா பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு போனவர் அவர் தானே. இங்கே வந்து யார் பெரியவன் அப்படின்றத பார்க்கக்கூடாது. மத்தியில் யார் பெரியவன் இருக்கக்கூடாது. தமிழகத்தை பொறுத்தவரை யார் வலியவன் தான் பார்க்கணும். தமிழகத்தில் இப்போ வந்து நான் பெரியவன், நீங்கள் மத்தியில் பெரியவர் அப்படின்னா தமிழகத்தில் வலியவன் யாருன்னு தான் பார்க்கணும். இங்கே யார் பெரியவன் பார்க்கக்கூடாது. இங்கே தமிழகத்தில் யார் வலியவன் யாருன்னு தான் பார்க்கணும். அப்போ பாஜக தேமுதிக கம்பேர் பண்ணி ஒப்பிட்டு பார்க்கும்போது தமிழகத்தில் தேமுதிக தான் வலிய கட்சி. அதெல்லாம் நம்ம அந்த மாட்டுக்கிறதுக்கு இல்லை. தேசிய அளவில் அன்னைக்கு அவங்க வந்து பெரிய கட்சின்றதுல நமக்கு மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் வலிய கட்சின்றது தேமுதிக, இதுவும் மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை. அப்போ அவங்க வந்து இன்னைக்கு தேமுதிக போன்ற கட்சிகளை வந்து நீ கூட வச்சுக்கிட்டா மட்டும்தான் இன்னைக்கு நீங்கள் வந்து இன்னைக்கு இவங்களுடைய வாக்குகளையும் சேர்த்து நீங்கள் ஒரு வெற்றி பாதையை நோக்கி நகர முடியுன்ற ஒரு சூழ்நிலை இங்கே இருக்குது. சமூக இன்னைக்கு பரவலாக இருக்குது, எல்லாருமே போடுறாங்க. இன்னைக்கு மக்களுடைய கருத்துக்களை நம்ம படிக்கிறோம்ல. தேமுதிக யார் கூட வச்சிருக்காங்களோ இன்னைக்கு தேமுதிகவுக்கு பெரும்பான்மையான வாக்கு இருக்கு. தேமுதிகவிற்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்கு. அந்த வாக்கு வங்கியை தாண்டி இன்னைக்கு வந்து மக்கள் வந்து இன்னைக்கு அனுதாபத்தில் இருக்காங்கன்னு சொல்றேன். கடந்த ஒரு வார காலமாகவே பாத்தீங்கன்னா தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் எனக்கு 14+1 வேணும் கேட்டிருக்காங்க. கூடவே எவ்வளவு அமௌண்ட் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சில மூத்த பத்திரிகைலாம் கேட்குறாங்களே, இது எப்படி பாக்குறீங்க? மூத்த பத்திரிகைகள் தானே சொன்னீங்க, அதுதான். அதை அந்த மாதிரி அவங்க அநேகமாக அங்கேயே டென்ட் அடிச்சு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அங்கேயே கட்சி வச்சு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு இவங்க மேலே என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா, நீங்கள் என்னத்தையாவது பேசுங்க, பொய் பேசுங்க, பொருளி பேசுங்க, என்னத்தையாவது பேசுங்க, அதை பற்றி நான் ஒன்றும் சொல்லலை, நீங்கள் அது உங்களோட விருப்பம். ஆனால் மக்கள் மத்தியில் கொஞ்சமாச்சும் ஒரு உண்மையை கொண்டு போய் சேருங்கன்னு சொல்கிறோம். மூத்த பத்திரிகையாளர் நாங்கள் மூத்த ஊடகம்னு சொல்லிட்டு பொய்யா பேசிட்டு இவனுக்கு ஒரு சீட் எடுத்து போடுங்க, வெறும் பொய்யா பேசுகிற மாதிரி. இப்போ அவங்க மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க. நாங்கள் 14+1 கேட்டன்றதே நாங்கள் இன்னும் அதை முழுசாக தீர்மானம் ஆகாத ஒன்று, இன்னும் அறிவிக்கப்படாத ஒன்று, இன்னும் அடுத்தடுத்த மாவட்ட செயலாளர் ஆலோசனை கூட்டங்கள் இருக்குது, அதுக்கப்புறம் தான் அறிவிப்புன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குள்ளே இவங்க வந்துட்டு இவங்க பணம் பேசிட்டாங்களா, பேரம் பேசிட்டாங்களா, எத்தனை கோடி, 200 கோடியா 300 கோடியா, 200 கோடி கொடுத்துட்டாங்களா, 300 கோடி கொடுத்துட்டாங்களா, இதெல்லாம் வந்து என்ன நான் தெரியாமல் கேட்குறேன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இங்கே இருக்கக்கூடிய பெரிய கட்சி வந்து ஒரு 4 இடம் கொடுக்குறாங்க, ஒரு 5 இடம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கிறோம். ஒருத்தர் பேசுகிறாரு அப்படின்னா, ஒரு மூத்த பத்திரிகை நீங்கள் சொன்ன மூத்த பத்திரிகையாளர் பேசுகிறாரு, கொடுத்துட்டாங்க அப்படின்னா
இதுக்கு ஒரு 300 கோடி கொடுக்கலாம், 400 கோடி, ஓகே, ஒரு தொகுதிக்கு ஒரு 100 கோடி வச்சு 400 கோடி முடிஞ்சு போச்சு, 400 கோடியோட முடிஞ்சு அவங்க கதை அதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னா, நான் கேட்குறேன், தேமுதிகவுக்கு அந்த 4 சீட்டை கொடுத்து அந்த 400 கோடியும் கையில் கொடுத்து இந்த ஓட்டெல்லாம் வாங்கித்தாங்கன்னு சொல்லி அந்த பெரிய கட்சி கொடுக்கறதுக்கு பதிலாக அந்த தொகுதியில் அந்த 100 கோடி அவங்களே காசு கொடுத்து செலவு பண்ணி அந்த 4 தொகுதியும் அவங்களே ஜெயிச்சுட்டு போயிடலாமே. இதில் என்ன இருக்குது? இந்த விஷயம் சந்தேகம் வருதா இல்லை? இப்போ எல்லாருக்கும் உள்ள கேள்வி தான் நானும் கேட்குறேன். இல்லை, இப்போ எனக்கு சாதாரணமாக எனக்கு ஒரு கேள்வி கேளுது, 4 சீட்டையும் கொடுத்து 400 கோடியும் கொடுத்து நீங்கள் ஜெயிச்சு கொடுங்க, வாக்கு வாங்கி கொடுங்கன்னு சொல்கிறதுக்கு எப்படி நீ காசு கொடுத்து தானே வாக்கு வாங்கி தர சொல்ல போகிறேன்னு சொல்கிற? அப்போ அதே காசை நீனே கொடுத்து நீ ஓட்டு வாங்கி நீ ஜெயிச்சுட்டு போயிடலாமே. எதுக்கு நீ தேமுதிக கொடுத்து காசை கொடுத்து நீ வந்து ஓட்டு வாங்கி தர சொல்லணும்? இதில் பெரிய கஷ்டமான வேலை இல்லை. இல்லை, இருந்தாலும் அந்த கட்சி ஓட்டு கிடைக்காதுல்ல, அப்படி கூட இருக்கலாம்ல. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ விஜயகாந்த் அவர்கள் இறந்த பிறகு அவருக்கான பின்புலம் அதிகமாயிடுச்சு, மக்களுடைய ஓட் பேங்க் அதிகரிக்குன்னு சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ அந்த கட்சிக்கு ஓட்டு கிடைக்காது, அதனால தான் காசை கொடுத்து தேமுதிக சொல்லி அந்த ஓட்டை வாங்கி தர சொன்னாங்க அப்படின்னா, அப்போ அதிலே தெரிஞ்சு போச்சு, ஏங்க உனக்கு செக்கு செல்லாது, உனக்கு ஓட்டு கிடைக்காது, தேமுதிகவுக்கு தான் ஓட்டு இருக்குது. அப்புறம் எது காசு கொடுக்கணும்னு கேட்குறேன். காசு தேவையில்லையே, தேமுதிகவுக்கு தான் ஓட்டு இருக்குன்னா மக்கள் அனுதாபத்தில் போட போகிறாங்க, இதை காசு கொடுத்து தான் வாங்கணுமா? அதாவது காசு கொடுத்து இருந்தாலும் அந்த கூட்டணிங்கும் போது கூட்டணி கட்சிக்குள்ளே சேரும்ல. கூட்டணி கட்சிகளில் வந்து இப்போ யாருமே பெரிய அளவில் கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய அளவுக்கு இங்கே யாரும் கட்சி கிடையாது. நீங்கள் ஒன்றே ஒன்று தான் இன்றைக்கி திமுக, அதிமுக, தேமுதிக, பாஜக, இவ்வளோ தான். நீங்கள் வந்து இன்றைக்கி ஸ்ட்ராங்காக மக்கள்கிட்ட வந்து இன்றைக்கி கொண்டு போய் சேர்ந்துருக்கிறது இவ்வளோ தான். இதை வச்சு தான் நீங்கள் வந்து இன்றைக்கி கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறாலும் சரி, பெரிய கட்சின்னு சொல்லிக்கிட்டாலும் நீங்கள் இதுக்கு இந்த வட்டத்துக்குள்ள தான் இருக்க முடியும். இன்றைக்கி இதை தாண்டி நீங்கள் போக முடியாது. மக்கள் மத்தியில் வந்து இன்றைக்கி தேமுதிக தான் வாக்கு வாங்கி தரணும் அப்படின்னா, தேமுதிக தான் தேமுதிகவோட வாக்கு வங்கி யார் வச்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு எந்த கட்டாய சூழ்நிலை ஏற்படுதோ அவங்க கட்டாயம் தேமுதிகவை கூட வச்சுக்க வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு இருக்குது. அப்போ தான் அவங்களுடைய வெற்றி வாய்ப்பு அமோகமாக இருக்கும்ன்றது என்னுடைய பார்வை. இல்லை, இப்போ கூட்டணியில் வந்து இவ்வளோ பேரம் பேசுகிறான்னு சொல்கிறீங்கல்ல, இதை வந்து மாற்று கருத்தாக இருந்தாலும் இப்போ ஒரு தொகுதியில் வந்து செலவு பண்ணால் தான் அமௌண்ட் அதிகமாகும். இப்போ சாதாரண ஒரு கவுன்சில் சீட்டுக்கே இன்னைக்கு கிட்டத்தட்ட 20 லட்சம் 30 லட்சம் செலவு பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது ஒரு எம்பி தொகுதியில் செலவு பண்ணுறது காசு நிறையா தானே வரும். இப்போ வந்து வாங்கிக்கலாமே, தரவங்கள்ட்ட வாங்கிக்கலாமே, இது ஏன் வேண்டாங்கிறீங்க? இப்போ காசை வாங்கி, அதாவது காசு அப்படின்ற கொள்கை வந்து அவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இருக்கும்போதும் சரி, இப்பயும் சரி. ஏன்னா கடந்த காலங்களில் வந்துட்டு நீங்கள் கட்சி ஆரம்பித்தப்போ 2006 காலகட்டங்களே வந்துட்டு வாக்குக்கு 50 ரூபா, வாக்குக்கு வெறும் 50 ரூபா கொடுத்தா போதும் அப்படின்னு சமீபத்தில் படத்திருப்புலால் கூட கழக துணை செயலாளர் சுதீஷ் அவர்கள் பேசியிருப்பார். வெறும் 50 ரூபா கொடுத்தா போதும் நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு போய் அவர் கேப்டன் போய் சொன்னதுக்கப்புறம் காசே கொடுக்கக்கூடாது, மரியாதையாக அந்த பேச்சை விட்டுருங்க, இதோட விட்டுருங்க அப்படின்னு பொது மேடையில் சொன்னார். சுதீஷ் அவர்களே சொன்னார், இந்த மாதிரி ஒரு 50 ரூபா கொடுத்தா போதும் நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது, வேண்டாம் அந்த 50 ரூபா கொடுத்துருந்தா கூடுதல் அன்றைக்கி 20 எம்எல்ஏ 30 எம்எல்ஏ ஜெயிப்போன்றப்ப அந்த 50 ரூபாய்க்கு வேணான்னு சொன்னவர். அப்பேற்பட்ட கொள்கையில் இருக்கக்கூடியவங்க இன்றைக்கி மக்கள் வந்து எதை ரசிப்பாங்கன்னு தெரியும். இன்றைக்கி உண்மையை வந்து டக்குன்னு மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்கு இன்றைக்கி யாரும் இல்லை, பொய்யை வந்து வேகமாக கொண்டு போயிடுறாங்க. அப்போ உண்மையை வந்து வெளிவரதுக்கு ரொம்ப நாள் ஆகுது. அப்போ நம்ம வந்து இப்போ மக்கள் வந்து நினைக்கிறாங்க, இவங்க காசு வாங்கி ஓட்டு போகிறாங்க, வாக்குக்கு காசு கொடுத்தா தான் என்றைக்கே ஜெயிச்சிருப்பாங்களே, என்றைக்கே இப்போ வந்திருக்கலாமே அப்படி தான் இப்போ நம்மளுடைய பார்வை. எனக்கு தெரிஞ்சு காசு கொடுத்துருக்கலாம், எனக்கு தெரிஞ்சு காசு கொடுத்து ஓட்டு வாங்கியிருந்தா கூட ஜெயிச்சிருப்பாங்க, நிறைய எம்எல்ஏ வச்சுருந்துருப்பாங்க. முழுக்க நம்ம எல்லாரும் இன்றைக்கி சொல்கிறது அப்படின்னா, துரோகத்தால் வீழ்த்தப்பட்ட கட்சி தான் தேமுதிக. கூட இருந்த எம்எல்ஏக்களாக இருக்கட்டும் எல்லாருக்கட்டும் துரோகத்தால் வீழ்த்தப்பட்டவங்க தான். இதே கடந்த காலங்களில் சுதீஷ் சார் அவர்கள் நின்ன போதும், கள்ளக்குறிச்சி நின்ற போதும் வந்து கூட்டணி கட்சிகள் வந்து தர்மத்தோட கூட்டணி கட்சியில் இவங்க எல்லா இடத்துலையும் பெருவாரினே தேமுதிகவுடைய வாக்குகளை வாங்கி கொடுத்தாங்க. ஆனால் அதே கூட்டணி கட்சியில் இருந்த தலைமை கட்சியில் வந்து இன்றைக்கி தேமுதிக வேலை செய்யலை, கூட்டணி கட்சியோட துரோகத்தால் தான் வீழ்த்தப்பட்டார் எம்பி எலெக்ஷனில். இதையும் வந்து யாராலையும் மறக்க முடியாது. எல்லாம் விமர்சனங்களுக்கு ஆகதானே செய்யும். ஆனால் அதை தேமுதிக தேமுதிக இது வரைக்கும் யார்ட்டையும் காசே வாங்கல சொல்ல வரீங்களா? அப்படி இன்னைக்கு நான் சொல்கிறேன், இப்போ நான் பார்த்த வரையும் சொல்கிறேன், எல்லாருடைய நிறைய பேருடைய பார்வையும் அதுதான். வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க, நான் வெளிப்படையாக சொல்கிறேன். தேமுதிக கட்சியும் சரி, அதோட கட்சியோட தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் சரி, முழுக்க துரோகத்தால் வீழ்த்தப்பட்டவர் தான். அதாவது கூட்டணி கட்சிகளுடைய துரோகத்தால் வீழ்த்தப்பட்டாங்க, வெற்றி வாய்ப்பை இழந்தாங்க. அதே போல் கூட இருந்த எம்எல்ஏக்கள் ஜெயிக்க வச்ச, சாதாரண எம்எல்ஏக்களை ஜெயிக்க வச்ச அவங்களும் துரோகத்தால் வீழ்த்திட்டு போனாங்க. முழுக்க துரோகத்தால் ஒரு நல்லது செய்யணும்னு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குறுகிய காலத்தில் வந்து ஒரு இளைஞர் பட்டாளத்தை திரட்டி இன்றைக்கி ஒட்டுமொத்த மக்கள் வந்த உடனே ஒரு எதிர்கட்சியாகி ஒரு எம்எல்ஏ ஆகி ஒரு மாற்றத்தை நோக்கி கொண்டு வந்து தமிழகம் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை கொண்டு போகணும்னு எதிர்பார்த்தவங்கள நானும் எதிர்பார்த்தவங்கள ஒருத்தர் தான். அப்படின்ற ஒரு கட்சியை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியை வந்து இன்றைக்கி துரோகத்தால் வீழ்த்திட்டாங்க, வீழ்ந்து கிடக்கு. அதை மீண்டும் வந்து இன்றைக்கி ஒரு புத்துணர்ச்சியோட ஒரு எழுந்திருக்கிறதா நான் பார்க்குறேன். அந்த வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் வந்து அதை வாக்கு மூலியமாக செய்வாங்களோ அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எனக்குள்ளே இருக்குது. ஏன்னா அந்த மக்களுடைய மனநிலையை நம்ம வச்சு சொல்கிறோம். நிச்சயமாக இந்த தேர்தல் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக தான் இருக்கும். தொடர்ச்சியாக சந்திப்போம் நவசக்தி. மிக்க நன்றி. நன்றி.